ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஏதேதோ எழுதி இருக்க. அவசரப்படாம பொறுமையா படி அர்ஜுன். ஓகே, என்ன விஷ் லிஸ்ட்? நம்பர் 1, ஆம்பளைய போல வேட்டி சட்டை கட்டி குத்தாட்டம் போடணும். முடிஞ்சா விருமாண்டி மீசையும் கிருதாவும் வைக்கணும். மழையில நனைஞ்சபடி ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஒரு நாளாவது போலீஸ் யூனிஃபார்ம் போடணும். நானா பார்வை இல்லாதவங்க யாரையாவது சந்திச்சு அவங்க ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றணும். ஒரு நாளாவது நெரிசலான டிராபிக்ல ஆட்டோ ஓட்டி பார்க்கணும். எல்லாத்தையுமே சூப்பரா நிறைவேற்றிடலாம். ஆமா, எதுக்கு திடீர்னு என் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு கங்கணம் கட்டிட்டு கிளம்பிட்ட? என்ன விஷயம்? சொல்றேன். வேற ஏதோ நிறைய எழுதி இருக்க. என்னது இது? லவ்வா? ப்ளீஸ் அத படிச்சிரு. ஓகே படிக்கிறேன். சத்யா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஓவர்சீஸ் கால். நான் பேசிட்டு வரேன். இந்தா வந்து படிக்கிறேன். ஹலோ. ஆர்த்திக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. உள்ள வாங்க. கா வா சேது. அக்கா, நீ கேட்ட மாதிரியே சம்பந்தியோட ஆடிட்டர் நம்பர், முக்கியமான டீலர் நம்பர் கிடைச்சிருச்சுக்கா. அப்படியா? அந்த நம்பரை கொடு. சென்ட் பண்ணிட்டேன்க்கா, பாருக்கா. அக்கா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம ஆடிட்டர் தான் இப்ப புதுசா நலன் கம்பெனிக்கும் ஆடிட்டிங் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆடிட்டரா? அப்போ அவரை விசாரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாக்கா. ஹலோ ஆடிட்டர் சார். வணக்கம் மேடம். ஐடி கிளியரன்ஸ்லாம் வந்துருச்சே. நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க இருக்கும்போது என்ன சார் ப்ராப்ளம்? நீங்க தான் ரொம்ப திறமையான ஆடிட்டர் ஆச்சே. தேங்க்ஸ் மேடம். அதனால தான் செல்வநாயகி கம்பெனிஸ் மட்டும் இல்ல, நலன் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் நீங்க ஆடிட்டிங் பாக்குறீங்க. இந்த அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு சார் கிடைக்கும்? ஆமா மேடம், எல்லாம் கடவுளோட அருள். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா சார்? தாராளமா கேளுங்க மேடம். நீங்க ரொம்ப வருஷமா எங்க ஆடிட்டர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும் நலன் சாரும் நாங்களும் சம்பந்திங்க. தெரியுமே மேடம். அதனால ஒரு அக்கறையில தான் கேக்குறேன். நலன் சார் அவரோட சொத்தை எப்படி பிரிச்சு கொடுப்பாரு? அது வந்து மூத்த பொண்ணு சத்யாவுக்கு என்ன பெர்சன்டேஜ் கொடுப்பாரோ அதே பெர்சன்டேஜ் தான் ரெண்டாவது பொண்ணு ஆர்த்திக்கும் கொடுப்பாரு. ஓ ஆமால, நலன் சாருக்கு 2 பொண்ணுங்கல்ல? ஆமா மேடம், சத்யா ஆர்த்தி. அவருக்கு 2 பொண்ணுங்க. சொத்து அவங்க 2 பேருக்குமே சமமா தான் பிரியும். அதனால உங்க மருமகளுக்கு கண்டிப்பா சொத்து வரும். நான் சும்மா தான் கேட்டேன் சார். ஏன்னா அதை வச்சுதான் நான் சில பிசினஸ் முடிவுகளை எல்லாம் எடுக்கணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேடம். நோ ப்ராப்ளம். அப்புறம் சார், நான் இப்படி கேட்டது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது மேடம். கொஞ்ச நேரத்துல நானே மறந்துடுவேன். எனக்கு இப்போலாம் செலக்டிவ் அம்னீசியா. தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஓகே மேடம். சூப்பர்க்கா, சந்தேகமே வராம நல்ல சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டேன். இருடா, இன்னும் ஏன் சந்தேகம் தீரல?